நண்பர்களே, கோயிலுக்குச் சென்று தரிசனம் முடித்து திரும்பி வரும்பொழுது பிச்சை போடக்கூடாதது ஏன்? தர்மம் எப்போதுமே தலைகாக்கும். அதே சமயத்தில் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுங்கள் என்பார்கள். இது எவ்வளவு உண்மையான வார்த்தை தெரியுமா? கால் முடியாத ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் கேட்கும் பட்சத்தில் உதவுங்கள். ஆனால் சிலருக்கு பிச்சை போடாதீர்கள். அது எப்போதுமே பாவத்தை தரும். யாருக்கெல்லாம் தெரியும்? கை கால் நன்றாக இருந்தும் உழைக்க மறுப்பவர்கள். குறிப்பாக கை கால்கள் நன்றாக இருந்தும் சிறு வேலை கூட செய்ய விருப்பம் இல்லாமல் கட்டுமஸ்தான உடலை கொண்டு சாட்டையுடன் தெருவில் அலையும் சில கயவர்கள். குழந்தையுடன் பிச்சை கேட்கும் பெண்கள். அதிகார பிச்சை கேட்பவர்கள். வயதோக ரூபத்தில் பிச்சை கேட்டு திரியும் சில போதை ஆசாமிகள். சாமி பெயரை சொல்லி பிச்சை கேட்டு பயமுறுத்துபவர்கள். சார், என்னுடைய பர்ஸில் பணம் தொலைஞ்சு விட்டது சார், ஊருக்கு போக கூட காசு இல்லை என சொல்லி அதையே பிழைப்பாக கொண்டவர்கள் என இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம்.